தண்டாயுதபாணி அங்கே ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இதை பிடிச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? நீங்கள் யார், என்ன விவரம்? அதை நான் கேட்கணும். ஆமாம், நீங்கள் கேட்கலதுனால நான் முந்தி கேட்குறேன். கேளுங்க. தம்பி யாரு? யாரோட தம்பியை கேட்டீங்க? உங்கள் தம்பியெல்லாம் நான் கேட்கல. கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். இந்த தம்பி யாருன்னு கேட்டேன். அப்ப இந்த அண்ணன் யாரு? யாருக்கு யார் அண்ணே? யாருக்கு யாரு தம்பி? என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை தம்பின்னு சொல்லுதானே வழக்கம். எங்களை வேற சின்ன பசங்க உங்களை பார்த்தா பெரியவங்கள அண்ணன் வாங்கன்னு கூப்பிடுறது வழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தானே பெருமை இருக்கு. அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? நீங்க எப்படி தம்பிக்கு பெருமை? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னாலே முளைக்கின்ற கொம்புக்கு தானையா வலிமையும் பெருமையும் உண்டு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை கிடையாது, கொம்புக்கு தான் வலிமை இருக்கு. அப்ப அண்ணனுக்கு வலிமை இல்லை, தம்பிக்கு தான் பெருமையும் வலிமையும் உண்டு. தர இந்த கொடுமையை பத்தியா? என்னையா கொடுமை? இவ்வளவு படிச்ச மனுஷன், ஒரு பெரிய ஞானி. என்னங்க இது தெரியல வேற எது? ஒன்றும் புரியல எனக்கு. எந்த மாட்டுக்கும் கொம்பு குண்டில முளைக்காது, மண்டையில தான் முளைக்கும். சண்டால பின்னால முளைக்கிற கொம்புனா குண்டில எங்கேயா கொம்பு முளைச்சிருக்கு? பின்னாலேனா அதுக்கு பின்னால இல்ல, பிறகு அடுத்து. ஓ, முதல்ல காது அடுத்து கொம்பு வருது. ஆமா. அப்ப அதனால தம்பிக்கு பெருமைன்னு சொன்னேன். நான் சொல்றேன் ஒரே வார்த்தையில. எப்படி? அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில சொல்லு? உலகத்தின் முழு முதல் கடவுள் யார்? அதான் விநாயக பெருமான். அவர் தம்பி முருகப்பெருமான். எங்க சாமி. ஆமா, உங்க குல சாமி. ரெண்டு பேரும் பழத்துக்கு சண்டை விட்டாங்கல்ல? ஆமா, நான் கொண்டு வந்த பழத்துக்காக. உங்க பழத்துக்கு தான் அடிச்சுட்டேன். என் பழத்துக்கு தான். அந்த பழத்துக்கு அடிச்சுக்கிட்டு சின்ன பையன் ஊரை சுத்தம் உலக சுத்தம் சுத்தி வந்தேன். ஆமா. அவனுக்கு பழம் கிடைச்சதா? கிடைக்கல. உட்கார்ந்த இடத்துல ஆத்தாளா பண்ணி ரவுண்ட் அடிச்சுட்டு பழத்தை வாங்கினவன் யாரு? அதான் விநாயக பெருமான். அவன் யாரு? அண்ணன் தானே. அண்ணே. அப்ப அவனுக்கு தானே பெருமை. அடியப்பா, அண்ணனடா தம்பி நடா அவசரமான உலகத்திலே இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாரு, எதுக்கு வந்தீங்க? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரம்பா, போஜன பிரியா குண்டோதரா, கலக பிரிய நாரதன் நானையா. நாரதரா? நானே தான். என்ன ரொம்ப ஆச்சரியப்படுறீங்களே, காரணம் ஒன்றும் நம்புறியா இல்ல நம்பலையா? நிஜமாவா? உண்மையை சொல்றேன். அட உண்மையா? இந்த நாரதரே உனக்கு எத்தனை நாரதரை தெரியும்? ஒருத்தரும் தெரியாது. அதனால இந்த புராணங்களில் வரக்கூடிய நாரதன் ராமகாவியத்தை கதைகளை ராமகாவியத்தை ஆக கம்பன்லாம் எடுத்துரைத்தானே தமிழாக்கத்திலே, அதுக்கு காரணமாக இருந்தவனே நான் தான். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் உறவான கவிதை வான்மீக என்பான். சீரன் சோழநாட்டின் திருவள்ளம் துருவச்சான் காரணி கோடையான் கம்பன் தமிழர் கவிதை செய்து வைத்தானே, அதேதான். உண்மையாக அந்த கிளவி சொல்லு அவங்கள பத்தி. என்ன அப்படி சொன்னா? வணக்கம்லாம் சரிதான். கிளவி என்ன சொன்னா? உங்களை பத்தி நிறைய சொல்லுவா. நீங்க நிறைய ஜோலி பார்த்திருக்கலாம். யோ ஜோலியா? வேலை வேலை வேலைன்னு சொல்லுப்பா. நாடுகள் தோறும் பாஷைகள் இப்ப கிராமத்துல வாங்க போ என்ன சொல்லியா வந்திருக்கியா? ஓஹோ, இல்லையா? ஊருக்கு ஒரு பாஷை மாதிரி. சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்ட. என்ன விஷயம்? யோ என்னையா அங்கிட்டு பாக்குற? கேட்கறது ஏன்னா தானே கேட்க போற. உன்னை நம்பிலாம் வர முடியாது, நீ அங்கேயே சொல்லுப்பா. இரணிய முண்டாட்டி லீலாவதி இந்த அடிக்கிறாப்புல டாப்புன்னு. யோ இரணிய முண்டாட்டினே அவ பேர் லீலாவதின்னு. அந்த மேட்டர் உண்மைதானா? பேர் உண்மைதான். அது இல்ல வேற. அந்த பிள்ளை மாசமா இருந்துச்சாம்ல? ஆமா இருந்தா. ஒத்துக்கிறாப்புல. அதெல்லாம் என்னையா நான் போனது பார்த்தவன் அப்புறம் சொல்றேன். பார்ட்டி சரண்டதே அவனும் பிரச்சனை இல்லை. என்னையா அது கொடுமையா இருக்கு. மாசமா இருக்கும்போது அவன் இரணியும் சொல்லியிருக்கேன், அடியே நீ வகுத்து புள்ள கரையா இருக்க. சரி, நான் காட்டுக்கு தவம் செய்ய போறேன். எப்போ வருவேன்னு தெரியல. சரி, தனியா இருக்க, கதவை அடைச்சுக்க. சரி, கண்ட நான் எல்லாம் வரேன். அவன் முண்டாட்டிட்டு அவன் சொல்லியிருக்கேன் தலைவா, நமக்கு என்ன தெரியும். சரி சொல்லிட்டு தொலைறான் போ அப்படின்னு சொல்லவும், சரி மாமா நான் கதவை சாத்திக்கிறேன், நான் எந்த நாயும் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி அவன் சென்று கதவை அடைச்சிருந்திருக்கான். அவன் போயிட்டான். அந்த நேரம் நீங்க போயிருக்கீங்க. எனக்கு முன்னால இந்திரன் போயிட்டேன். அந்த நாய் போயிருச்சு. நல்ல வேலை. அதனால அந்த பட்டம் உங்களுக்கு வராது, அவனுக்கு தான் வரணும். அவன் போகவும் அவன் போய் இந்த பிள்ளைய கையை பிடிச்சி எழுதிருக்கேன். சரி, அப்பதான் நீங்க போய் அவனை சத்தம் போட்டு, ஆமா ஏன்டா ராஸ்கல் அடுத்த முன்னாடி கையை பிடிச்சிருக்க ஓட்டு பட அவனை விரட்டி விட்டு. சரி, அந்த பிள்ளைய நீங்க எதிர்த்து வந்து கூட்டிட்டு வந்தியா? நான் கூட்டியாந்து அங்கனுக்குள்ள பழைய விஷயம் ரூம் கேட்டிருக்கீங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா? அட சண்டாளைங்களா. அப்புறம் அங்கே சூடாமணி ஒருத்தர் 10க்கு 10 ஒரு குடிசையே அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சுருந்தீங்க. என்ன செஞ்சேன்? உபதேசம். அதான் வேற மொட்டை மொட்டையா சொல்றியப்பா. அவர் உபதேசம் செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல, அந்த பிள்ளை அசந்து தூங்கி அப்படியே தூக்கம் வந்துருச்சு. அப்படி தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்புல ஒண்டி வாய வச்சிருக்கையா பெரிய மனுஷன், எல்லாம் நல்ல வாயா இருக்கு. அவன் எல்லாம் அழுகுறான். அப்பா அவன் என்னையா சொல்லிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விடுறான். என்ன எப்படி விட்டேன்? நாரதரைய முண்டாடி தொப்புல நக்கி விட்டான். அது என்ன பழக்கம்? அது என்ன அடுத்த முண்டாடி? சரி அப்படியே நக்கணும்னு முடிவு எடுத்தாலும் தொப்புல எனக்கு
கொஞ்சம் தள்ளி கூட ஏதோ சேர்த்தேன் அந்த பிள்ளை நாராயணா நீங்களும் நிம்மதி அந்த ஓம் புத்தி ஒன்னே விட்டு போகுமா பழக்கம் இங்க வாயா என்னையா கிளவி சொல்லியிருக்கா தப்பு தப்பா சொல்லியிருக்காளையா முழுசா சொல்லலையே போட்டா போட்டிருக்க அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அட நாராயணா நாராயணா அந்த பிள்ளை கதையை சொல்றேன் கேளுப்பா செவத்துல சாஞ்சி இப்படி குத்துக்கால வச்சு உட்காந்துருக்கு நீங்க போய் மண்டி போட்டு அடச்சை ஓம் புத்தி அது வேற எவனா இருக்கும் உன் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பேன் பார்த்தேங்க அப்புறம் கதை சொல்றேன் கேளு இரணியன் தவம் செய்ய போனது உண்மைதான் இரணியன் மனைவி லீலாவதி கர்ப்பமா இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் பாருங்க நான் போய் நீங்க சொன்னீங்களா இல்லையா தொப்புல நக்கி விட்டான்னு அப்படி அல்ல கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னா ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு எங்க இருந்து ஆரம்பிக்கும் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ உள்ள இருக்கக்கூடிய குழந்தை பெருமாளுடைய பக்தனாக பிறக்கணும் அதான் பக்த பிரகலாதனா பிறக்கணும் அப்படின்னு தொப்புளுக்கு அருகாமல் வைத்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்ன உடனே உள்ள இருக்கக்கூடிய குழந்தை அதை உள்வாங்கி வெளியிலே பிறந்தான் பெருமாளுடைய பக்தனாக. அப்பதான் தவம் செய்ய போனவன் வந்த இந்த உலகத்திலே கடவுள் என் பேரத்தாண்டா சொல்லணும்னு சொன்னான். இல்லை, என்னுடைய கடவுள் திருமால்னு சொன்ன. உன் கடவுள் எங்கடா இருப்பான் காமிடான்னு தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்ன. தூணை பிளந்து கொண்டு வெளியிலே வந்து நரசிங்க அவதாரம் எடுத்து இரணியனை வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் வாசற்படியிலே வைத்து குடலை உருவி மாலையா போட்டதுக்கு காரணமே நான் தான். ஆமையா, நல்ல வேலையா போச்சு. தேர் இழுத்து தெருவில் விட்ட கதையா நீ பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்க. நல்ல விஷயத்துக்கு தான். நல்லதுக்கு ஒரு கெட்ட வேலையணும் எங்க வேணா வாய்க்கலாம் அந்த பிள்ளை. அட நாராயணா, சரி சந்தோஷம். சரி, இவ்வளவு நேரம் பேசுறேன். ஆமா, என்ன யாருன்னு ஒரு வார்த்தை எங்க நீ என்னை வந்தோடனே கேட்க விட்டு தொலைஞ்ச. நீ தான் எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கிய. உன்னைய பற்றி ஒரு சில விவரம் நான் கேட்கிறேன், புரியுதா? உங்க பேர் என்ன? யாரு? அடோ, நான் தாயா கேட்கிறேன். பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரா? உங்க பேரு வீரோத்தேவன். ஓ, வீரோத்தேவனா? யார் வச்சது? எங்க அப்பா. எதுல வச்சாரு? முத்தூட்டு பையன் என்ன அழகா வச்சாரு? என்ன கேள்வி வச்சாரு? என்ன அர்த்தம்? இல்ல, முத்தூட்டு பையன் காதுல தாயா வைப்பாரு. காதுல தான் வச்சாரு. குலசாமி கோயில் உண்டு, காதுல வச்சு வீரோத்தேவன் வீரோத்தேவன் வீரோத்தேவன். சரியான உனக்கு தான் அந்த பேர் பொருந்தும். அவ்வளவு படும் மோசடி. சரி, வீரத்தேவன் வச்சு. உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. ஓ, நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா? புரியுதா புரியலையா? நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனான்னு கேட்கிறேன். பிறந்தவன் தான். பிறந்தவனா என்ன, பிறந்தவனா என்ன? பிறந்ததுன்னா அவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவன். சரி, பிறந்தவனா பிறப்பு, கூட பிறந்த பிறப்பு. பாருங்க, இதுக்குள்ளே இவ்வளவு விளக்கம் இருக்கு பாருங்க. பிறப்பு என்பது தாயினுடைய அபான வாசல் இருந்து பிறப்பது பிறப்பு. பிறப்பு என்பது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அதுக்கு பேரு பிறப்பு. அப்ப நீங்க பிறந்தது உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்களா உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களா? லூசு தமா பேசக்கூடாது. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமா? நீ இவ்வளவு கேள்வி ஆத்தாவுக்கு பார்த்தா இது என்ன ரெண்டு பேருக்கு தான் பிறப்பா. அது எப்படி? உங்க அம்மா வயசுல 5 மாசம் அப்பா வயசுல 5 மாசம் இருந்தியா? அப்படி இல்ல. என்ன சாமியார்னா இது கூடவே தெரியாது? இல்லைங்க, பெத்தது வந்து எங்க அம்மா. ஓ, பெற்றது உங்க அம்மா, பிறந்தது எங்க அப்பாவுக்கு. அப்படி சொல்லணும்ல. இப்ப இந்த பதில் வந்துருச்சா? இப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கு ஒவ்வொரு பதிலா வருதா? பெற்றது யாரு? எங்க அம்மா. பிறந்தது யாருக்கு? அப்பாவுக்கு. உங்க அப்பா அப்படி என்ன செஞ்சாருன்னு உங்க அம்மா பெத்தாங்க? அது நீங்க தானே சொன்னீங்க பிறந்தது எங்க அம்மாவுக்குன்னு. ஓ, இது ஒரு பேச்சா? இது என்ன சொல்றது? ஏங்க, கேள்வினா பதில் கொடுக்கணுமா இல்லையா? இல்ல, என்ன செஞ்சாருன்னா இதை போய் எப்படி நான் வெளியே சொல்ல? ஏங்க, அப்புறம் எப்படி நீங்க வந்தீங்க? அது சொல்லக்கூடாது. தாய்மார்கள்லாம் உட்காந்து என்னங்க இது? நீங்க பிறந்ததை சொல்ல முடியாதுன்னா அப்புறம் யாருக்கு பிறந்த எப்படி பிறந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பதில் வேணுமா இல்லையா? ஒரு கேள்வி இருந்தா பதில் கொடுக்கணுமா இல்லையா? நான் கேட்குற கேள்விக்கு இப்போ நீங்கள் கேட்டீங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொன்னேன். நான் கேட்குறேன்னா எதற்கமாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்க. எங்கள் அப்பா வந்து என்ன செஞ்சாருன்னு இல்லை, உங்கள் அம்மா பெத்தாங்கன்னு கேட்குறேன். எங்கள் அப்பாவுடைய அந்த இது இருக்குல்ல, எது வரையா சொல்கிறேன்? இல்லை, எது என்னமோ இது இருக்குது அப்படிங்கிறீங்க, எதுன்னு புரியலே. இரியா, இது வேற என்னத்தையா சொல்லி விட்டேன்னா அவங்க ஆத்தா மரம் விளக்க மரம் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா இருந்தாலும் எங்கள் அப்பாவுடைய அந்த இது உழைப்பால். உழைப்பால் எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால். ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். அப்படி சொல்லணுமா இல்லையா? இந்த வந்துருச்சுல பதில். யோசிக்க யோசிக்க அறிவு வேலை செய்தா இல்லையா? செய்து. உங்க அப்பாவுடைய உழைப்பால் உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீங்க பிறந்தம்னு சொல்றீங்களே, உங்க அப்பாவுடைய உழைப்புன்னு சொல்றீங்களே, அப்படி என்ன உழைப்பு உழைச்சாருன்னு உங்க அம்மா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? கேளு, இருந்தாலும் அதை நான் சொல்லாம விட மாட்டேன். ஓ, என்னங்க அது? என்னமோ உழைப்புனா 100 நாள் வேலைக்கு போனாரா, மரம் வெட்ட போனாரா, நாத்து பறிக்க போனாரா, வரப்பு ஓட்ட போனாரா? என்ன உழைப்பு? நெத்தி வேர்வை நிலத்துல சிந்துற அளவுக்கு உழைக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி என்ன உழைப்புன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
100 நாள் வேலைக்கெல்லாம் வேணாம், ஒரு நாள் வேலை பார்த்தாலும் உருப்படியாக பார்க்கணும். அதான் என்ன வேலை? எங்கள் அப்பா வந்து இது உங்கள் அப்பா வந்து இரியா வரேன். சரி சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டால எங்கள் அம்மா. ஓஹோ, யாரை கல்யாணம் பண்ணாரு? எங்கள் அம்மாவை. உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணா என்ன கட்டுவாங்க தெரியுமா? என்ன கட்டுவாங்க? வாங்கின கடனை கட்டணும். அது அப்புறம் கட்டிக்கையா. உங்க அம்மாவுடைய அங்கங்கள்ல என்ன கட்டுனா திருமணம்? அது தாலி. யாருக்கு யாரு கட்டினது? எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பேன். எந்த இடத்துல கட்டினாரு? கோயில்ல. கோயில் தலையில கொண்டு கட்டினாரு? எங்க ஆத்தா கழுத்துல. உங்க அம்மா கழுத்துல கட்டினாரு. நீங்க எங்க பிறந்தீங்க? வயித்துல. கழுத்துல கட்டினா நீ கழுத்துல ஆன பிறகு நீ யாரை கட்டிட்டு வயிற்றுக்கு போன? எங்க கழுத்துல ஆன கட்டினாரு கயத்தை. உனக்கு நீ எப்படி வயிற்றுக்கு போன? கழுத்துல கட்ட கயிறுக்கு வயிற்றுல சுமக்கிற குழந்தைக்கு சம்பந்தம் இருக்கா ப்ரோ? கழுத்துல கட்டணுக்காக வாயில செய்ய அந்த டிபார்ட்மெண்ட் வேற. இல்ல வேற என்ன? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லு. இல்ல புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நான் முடிச்சுட்டு அடுத்த ஆளை சந்திச்சிருவேன். நான் ஒன்று கேட்கட்டா? நல்லா கேளு. நீங்க நெசமாவே பிரம்மச்சாரியா இல்ல செக்ஸ் சாரியாரா? நீ பூரா அதே ரவுண்டு கட்டி கேட்டு என்னையா நீ தான் பிறந்தமுன்னு சொன்னா நான் அந்த பிறந்ததுல இருந்து தொடுத்துக்கிட்டு வர்றேன். எப்படியாவது ஒரு பதில் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறேன். நான் சரியா வரேன். கல்யாண தன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? முதல் ராத்திரி. ஓஹோ, முதல் ராத்திரி. அப்ப அதன் மூலமாகத்தான் நீங்க வந்தோம்னு சொல்றீங்களா? இன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி, நாளைக்கு வந்தா மறு ராத்திரி, இரவும் பகலும் மாறி மாறிக்கிட்டு வந்ததுக்கு நீ வெளியே வந்ததுக்கு சம்பந்தம் என்ன? எங்க இரவு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், நாளைக்கு பகல் வரும், பகல் வர்றதுக்கு இரவு வர்றதுக்கு நீ வந்ததுக்கு சம்பந்தம் என்ன? நிஜமாவே லூஸ் ஆயா லூஸ் பண்ணி நடிக்கிறியா? யாரா நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் தேவலோகவாசி, எங்களுக்கு இல்லற வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ஹலோ பாஸ். அதாவது என்ன கேட்டீங்க? அதாவது நீ முதல் இரவு வந்ததுனால தான் நீங்க வந்தோம்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இரவு தானே வந்து போகும். சரி. முதல் இரவுல உள்ள ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? அது நீ செக்ஸ் சாமியார் தான் கண்டிப்பா. அட இல்லையா, நீ பிரேமானந்தோட சிஷ்யன் தானே. எங்க என்னங்க நடக்கும்னா ஆடு மாடுது நடக்குமா? அதாவது அது வேற வழியே இல்லையா? உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். எப்படி? செல் எங்கே இருக்கு? எனக்கிட்ட ஏதுப்பா? நாரதருக்கு செல் இல்லை, ரவி பிரசாதர் செல் இருக்குல்ல, அது ஒரு மூலையில் கிடக்காத விடு. அதில் ஒரு 2 படம் ஏற்றி விட்றேன். என்ன படம்? ஒரு ஃபாரினர்ஸ் ஒன்று, உங்களை மாதிரி நீக்ரோஸ் ஒன்று. அப்பா ஆளை விட்டா போதும் ஜாமி, இதுக்கு மேலே இறங்க முடியாது. ஆளுலம் சோ என்ற குரல் கேட்டது. கேட்டுச்சா? ஆமா. பொம்பளை பிள்ளைய யாராரு? ஒன்று வந்து என் தங்கச்சி வள்ளி. ஓ, தங்கை வள்ளி. இன்னொன்று வந்து என் ஆளு. ஓ, வள்ளியும் உங்களுடைய ஆளும் உள்ள இருக்காங்க? 2 பேர் இருக்காங்களா? இது வள்ளி கூட பிறந்ததா? இல்லை இல்லை, கூட பிறக்கலாது. அது கண்டெடுத்த குழந்தைதான். எங்க கண்டெடுத்தீங்க? எப்படி வந்துச்சு? அந்த கதை பெரிய கதை. சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். ஒரு வாசகத்துல சுருங்க சொல்லி விளங்க செய்வது தமிழ் மரபு. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். ஆமா, 1947 இந்த சுதந்திரம் வாங்கினேன். அது இல்லைங்க, எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டைக்கு போனோம். சரி, வேட்டைக்கு போனீங்க. உட்காருங்க ஜாமீன். அட நாராயணா, உங்க தங்கச்சி எப்படியா வந்துச்சு அதை சொல்லியா? நான் உட்கார்றதுக்கா வந்தேன். இல்லை, வந்தவங்களை நிற்க வச்சு. இல்லை பரவாயில்லப்பா. அப்புறம் வேட்டைக்கு போயிட்டு அங்கே களைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து போட்டு இழுத்துட்டு இருந்தோம். யோ, என்னது கஞ்சா? நீ மட்டும்தானே உன் குடும்பமே அப்படியா? குடும்பத்தோட. சிவன் சொத்து குலநாசம்யா? அது தப்பு இல்லை. சிவன் சொத்து குலநாசம் இருக்கு அர்த்தமே வேறு. அதுகிட்ட இல்ல, இந்த சொத்து இந்த சிவன் சொத்து இது எல்லாரும் அனுபவிக்கணும்னு வைக்கிறேன். எங்க கொலை பழக்காது. என்னையா காவல்துறைக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாதா? தினையே சும்மா கொஞ்சோண்டு தான் வச்சிருக்கேன். உள்ளுக்கு பூரா அதுதான். முதல்ல உங்களை பிடிச்சி உள்ள விடணுமே. விவசாயம் கம்மியா இருக்கு சாமி. தினை ஒரு மூடை 50 ரூபாய்க்கு தான் கேட்குறேன். அப்ப இது ஒரு மூடை என்ன? ஒரு பொட்டில் 50 ரூபா. அட சண்டாளங்களா. சரி, அதுக்கிட்ட போட்டு இழுத்துட்டு இருந்தோமா? சரி. டீ சாப்பிடுறீங்களா? அட நாராயணா, போதுப்பா. திடீர்னு சத்தம். என்ன சத்தம்? என்னது? அவசர ஊர்தி காட்டுக்குள்ள போகுது? இல்ல, குழந்தை கத்துற சத்தம். ஓ, குழந்தை சத்தம். என்னடா இந்நேரத்துல புள்ள கத்துற சத்தம் கேக்குது? போய் பாக்குறேன். பாத்தீங்க? இந்த கிழங்கு தோண்டன குழி இருக்குல்ல, ஆமா, அதுக்குள்ள புள்ள. அடடா. ஆனா எவன் போட்டான்னு தெரியல. போடாம எப்படி வரும்? போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீ கண்டுபிடிக்காம இருக்க? போடாம புள்ள வரும். வருமா? போட்டவன் எவன் இன்ன வரைக்கும் என் கண்ணில் தட்டுப்படல. அப்புறம் பார்த்தேன், எங்க அப்பாட்ட சொன்னேன், புள்ள கிடக்கு. சரி, எவன் போட்டான்னு தெரியல. நம்மளும் போட்டு போயிருவான்னு இங்கனே போட்டு போய் அனாதையா போயிருமியா? இங்கனே போட்டு போய் அப்பா சொன்னார், அப்பா டே வேணாம்டா, அனாதை பிள்ளையா போயிடும், நமக்கு பொம்பளை பிள்ளை இல்லை. சரி, தூக்கி கொண்டாந்து அம்மாட்ட குடுறான்னு எங்கள் அப்பா கையில் தூக்கிட்டு பிள்ளைய தூக்கிட்டு ஒடியாந்தாருவாரு. சரி, எங்கள் ஆத்தாட்ட ஒடியாந்து எல்லாம் நங்கமோனே
என்ன மாமா அப்படின்னா. சரி. எங்கள் ஆத்தா இங்கே பாருல புள்ள. என்ன மாமா பிள்ளை ஏது பிள்ளைன்னு. எல்லாம் இது காட்டுக்குள்ளே கிடந்த அநாத பிள்ளைலாம். அது சரி. இது நாள் வரைக்கும் இது அநாத பிள்ளை. இது அநாத பிள்ளைலா இனி உன் பிள்ளான்னார். உங்க அம்மா உடனே ஆமான் இருக்குமே. ஆமா இனி உன் பிள்ளைலா என்ன ஒத்துக்கிடுச்சு. என் பிள்ளையாவே வளர்க்குறேன் மாமான்னு சொல்லி அன்னையிலேருந்து வளர்த்து வாழ்வம் பண்ணி கொண்டு வந்து காவலுக்காக முருகனுக்கு திணை விதித்து காவலுக்காக வச்சிருக்கீங்க. ஒரு சின்ன சந்தேகம், ஒரு நிமிட வேலை தான் இது. என்ன இந்த சந்தேகத்தை மட்டும் நீங்க தீர்வு பண்ணணும். என்ன காட்டுக்கு வேட்டைக்கு போனது யார் யாரு சொன்னீங்க? எங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் போறீங்க. போன இடத்துல எதுக்குள்ள குழந்தை கிடந்துச்சு? குளிக்குள்ள கிடந்த குழந்தைய பார்த்தது யாரு? தூக்குனது யாரு? உங்க அப்பா கிட்ட என்ன புள்ள கிடக்குன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளைன்னு. பொம்பளை பிள்ளை கிடக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி உங்க அப்பா கிட்ட சொன்னேன்? நீ செச்சு சாமியார் தாயா. என்னையா வேட்டைக்கு போனது நீ? நீ எங்க சுத்தினாலும் ரவுண்டா அங்கே வந்து நின்றுக்கிறேன். என்னப்பா வேட்டைக்கு நீ தானே போனேன்? அந்த குறியிலேயே நீ குறியா இருக்க. நாராயணா நாராயணா. நான் எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தீங்க? இப்படி மட்ட மிளகா கிடந்துச்சு. ஆமா சரி. அழுதுகிட்டே கிடந்துச்சு. பார்த்தேன் கண்டுபிடிச்சேன். ஓ இது கையை ஆட்டின உடனே கையை பார்த்தே கண்டுபிடிச்சிங்களா? இதுதான் பொம்பளை பிள்ளைன்னு? அது இல்லையா. வேற அந்த இந்த புரியாம புரியுற மாதிரி சொல்லுப்பா. அது இதுதான். அதுக்கு பேர் என்ன? இது சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூக்கி கொண்டாந்து இப்ப தூக்கிட்டு வந்தா ஆசையா பாரு. கண்ணை வந்து செத்து போவேன். நாராயணன் எதை பார்த்து நானே சின்னதுல பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ரொம்ப வைத்தியர்கள் கூட இப்ப காட்டுவாங்களாம். சரி எப்படித்தான் கண்டுபிடிச்ச? தடவி பார்த்தேன். எதை தடவுனீங்க? சங்கு. ஏன் சங்கு தடவணும்? சங்கு என்ற குரல் வழியை தடவினால் ஆண் மகவாக இருந்தால் அந்த முடிச்சு கனமாகவும், பெண் மகவாக இருந்தால் முடிச்சு லேசாகவும் தெரியும் என்று ஒரு பிராடு விடுறேன். பொய் தான், அப்புறம் வேற வழி சமாளிக்கணும்ல. அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு ஆளு உன்னுடைய ஆளு அழைத்து வா பார்க்கலாம். நானே நானே முழிக்க முடியாம முழிச்சிருக்கேன். என்ன பிரச்சனை? எதுக்கு? நம்ம இடத்துக்கு எங்க அப்பா உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்ப சொல்லியிருக்காரு? அனாவசியமா அவர்கிட்ட பேசாத அப்படின்னு. ஏ மாமா ஏன் மாமா அப்படி உன் மகளை என் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா? நீ தான் எனக்கு மாமா. அதனால உன் பக்கத்துல வரக்கூடாது, நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எங்க அப்பா. மாமா சொன்னாரா? சரி மாமா நான் காலைல கவனிச்சுக்கிறேன். சரிங்கப்பா. நம்ம இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஆமாடா, தெய்வலோகத்திலிருந்து வந்திருக்காரு. அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். சிறுச பெருசாக்குவார், பெருச சிறுசாக்குவார். கீழே உள்ளதை மேலே கொண்டு போவார், மேலே உள்ளதை கீழே கொண்டு வருவார். அப்போ உங்களை காட்ட வேண்டியது தானே அவர்கிட்ட? இங்கே வா. அவர்னாலே முடியாது போயிட்டாரு. அப்புறம் சரிங்கப்பா. நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சே பேசிட்டு இருக்க. சாரி வெரி சாரி. எதடி காட்ட சொல்றேன்? இல்லைங்க, உங்கள்கிட்ட உள்ள திறமையை காட்ட வேண்டியதானே. வரட்டும் ஐயா. அவரே வரட்டும்னு கூப்பிடுறாரோ?
பிரம்மச்சாரியம்மா என்ன அப்பா உடுக்கடிச்சு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி விழலாமா மாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி விழலாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு பல்கி விழலாமா மாமா பொம்பளைங்க காத்துப்பட்டு பல்கி விழலாமா மடனான மரத்தாத்தா காத்தோடு காத்தாக பறந்தாச்சா வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன கொண்டு உங்களுக்கு வேண்டாமா ஏ பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உங்களுக்கு வேண்டாமா வாங்க சாமி வாழ்க வளர்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் அம்மா. யார் அந்த பெண்மகள்? இவதான் என் பொண்டி அப்படின்னா புரியலையே. பொண்டாட்டி ஆக போகுது. ஆமா இருந்து என்ன சாமி புண்ணியம் அப்படியே சொல்லாத. மேல ஆய்க்கலாம வச்சுக்கிட்டு இருக்கு அபசகன் முடிச்ச மாதிரி சொல்லாத. யோ ஒரு நாளைக்கு அப்படி தண்ணியை நீ போட்டு எதுக்கு பழைய துணிமணிகள் பழைய காட்டன் துணிமணிகள் வந்துட்டாங்களா? இந்த மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது வாங்க. ஒண்ணுக்கு உதவாம தான் கிடக்குது அள்ளிட்டு போனான்னு தேவை அப்பா வண்டி நிப்பாட்டு 6 மணிக்கு நானும் சாமி வந்துடுறோம் விடு. எதுக்கு? யோ என்னோட ஏன் என்ன கேக்குற? நம்ம ஓயா என்ன ஏன் கேக்குற? விடுங்க நம்மளை தான் தேடுறாங்கன்னு தெரியுதுல்ல. என்னையா நீ ஒண்ணுக்குமே உதவாத ஆளு காதலி சொல்லுது. அட என்னையே தூக்கிட்டு போறாங்க உன்னை எப்படி அட வருவாங்க? நாராயணா நாராயணா. என்னை காட்டிலும் பழைய வண்டியல்ல நீ. என்னது என்னோட புழக்க வழக்கத்துல இருந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. எதியா இந்த போட்ட வெடி வத்தாதா? அதாதா வச்சுட்டாங்கல விட்டி. சரி இருக்கட்டும். சரி சரி. இது குட்டையா இருக்கு, நீ நெட்டையா இருக்க. ஆமா. எப்படி குடும்பம் ஒத்து போகும்? இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லப்பா நெட்டை நான்ல சமாளிக்க ஜோடி பொருத்தம் சரியா இருக்கணுமா? எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும். எப்படி? நான் வாஷிங் மிஷின் உட்கார வைப்பேன், டேபிள் உட்கார வைப்பேன், அடுப்படையில் உட்கார வைப்பேன். மாடு எவ்வளவு பெருசான்னு சின்ன முளைக்குச்சிலானுங்க கட்டி கிடக்கும். கரெக்ட். முளை குச்சி சின்னதுன்னு சொல்ல சொன்னேன். அதுதானே இங்க பிரச்சனை. சரி அந்த பிரச்சனை பெருசு பண்ணிக்கலாம். அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு என் தங்கை இடத்திற்கு தலைவி வள்ளி. வள்ளியை நான் பார்க்க வேண்டுமே. எதுக்குடி அவ்வளவு அழைத்து வா. சாமி தங்கச்சி. நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க இந்த ஆளை எப்படியாவது சரி பண்ணிருங்க சாமி சு, நானே சரி பண்ணிக்கணும். நீ என்னத்தை சரி பண்ணி கிழிச்ச பையன் தென்மதுர தீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் எப்ப சொல்லுமா ஏ கண்ணம்மா சொல்லாம ஏந்தி அம்மா நான் என்ன சொல்ல வார்த்தை எதுவும் கேட்கவில்லை. நான் தையில் வெள்ளி காலை நாங்க மாத்த போற மாலை. தென்மதுர தீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் எப்ப சொல்லுமா ஏ கண்ணம்மா சொல்லாம ஏந்தி வைக்கம்மா என்ன பழக்கம் இது? மாலை மயக்கத்தில மாமே வீட்டில வேலை நான் பார்த்து போவேன் ஆளை நான் கொடுத்தா மாமே வாங்கல பார்த்த பார்வையில எதுவும் தோணல என்னோட மேலையத்தான் பொன்னாக அரவணப்பா சொன்னா சூறாவளி வேகந்தா உள்ளூர ரசிக்க வைப்பா கண்மூடி சிரிக்க வைப்பா கண்ணு கிறக்கத்தில ராஜந்தா சொக்குடு கண்ணு எடுத்து பொண்ணுடு வச்சா பாரமா எண்ணி எண்ணி பார்த்து இனிமேல சொல்ல மாட்டேன் மதுரை சீமையில மீனாட்சி கோயிலில கல்யாணம் எப்போ சொல்லுமா ஏ கண்ணம்மா சொல்லாம எண்ணி வைக்கம்மா கால நேரத்தில வைகை ஆத்துல இவரா நீராட யாரும் பார்க்கல அம்மா அமுக்கு குமுக்கு மஞ்ச கிழங்கெடுத்து அரைச்சி கல்லில எடுத்து நான் பூச என்னால் முடியல அழ்வரவு கேட்டதம்மா அள்ளிமுக வீட்டதம்மா வந்த அது அது யாரம்மா இந்திரன போல கங்கி சந்திரன போல கங்கி வந்தாமா அவன வந்தானம்மா சொக்குது கண்ணு எடுத்து பொண்ணுடு வச்சா பாரம்மா ரெண்டு பேரும் சிரிச்சா அப்புறம் ஒன்னா நான் சிரித்தால் தீபாவளி நாடு இங்கே ஏகாதசி அடிமலரும் அந்தவனமா குடிப்பருளும் அபரசமா நான் சிரித்தால் தீபாவளி நாடு இங்கே ஏகாதசி
சரி சரி அந்த பிள்ளை எனக்கிட்ட இருக்குது. அது நீங்க ரெண்டே அப்படி இருக்கக்கூடாது, தவறு. அன்பான தோழிகள் அருகில் இருப்பதில் தவறில்லை. உங்களின் எண்ணம் சரியில்லை என்று நினைக்கிறேன் அண்ணா. அம்மா நான் கேட்கிறேன், யாரோ ஒருத்தர் தெரியாத ஆம்பளை நம்பி அவன் பக்கத்துல போய் உட்காரலாங்கிற பட்சத்துல என் தோழி சிறு வயதிலிருந்து எனக்கு உயிருக்கு உயிரானவள் என் மடியில் உட்கார்ந்தாலும் தவறில்லை. தவறில்லையம்மா. பூரிக்கட்டையும் மேலே உருட்டுற கட்டையும் இருந்தால் தான் சப்பாத்தி தேய்க்கலாம். வேணா நாங்க வெறும் சப்பட்ட கட்டையா இருந்தா வெறும் தட்டை கவுத்து போட்டு கூட நாங்க சப்பாத்தி போட்டுக்குவோம். வேலையை பாரு. அதுக்கு மேல உருட்டுறதுக்கு ஒண்ணு வேணும். வெறும் நாங்க தான் கை இருக்கின்றோமே. அந்த ஆளு வில்லங்கம்மாவே பேசிக்கிட்டு இருக்காப்புல, நீ அம்மா இப்படி பண்ணி அப்படி பேசக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா? என்ன விஷயம்? நாரத மாமுனிவர் வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட முனிவர் இங்க வந்திருக்கின்றார்? தெய்வலோக ரிஷி. ஓ சுத்தநாதத்தா முனிபும் என்ன வாய் அடிக்கடி வாயை பிடிச்சி இழுத்துக்குது அவருக்கு. காணமுனை ஒருத்தரையா வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. திருமால் புகழ் பாடி என்ன நாயுடு கால் பாடியா? திருமாலின் திருப்புகழ் பாடி திருலோகம் தனிநாடும் தெய்வகருள் தூது வருகவே உங்கள் திருவடிகள் சரணமாசி தருகவே, திருவடிகள் சரணமாசி தருகவே. ஓய்வில்லாது பணி புரிந்து உலகமெல்லாம் சுற்றி வந்து உண்மை எங்கு போங்க செய்யும் சுவாமிகே, தினமுலைக்கு முகேர் உத்தமரே வருகவே, மங்களம் கூடவே எங்கள் குல வாழ்கவே, மங்களம் கூடவே எங்கள் குல வாழ்கவே நாடி வந்தார். வணங்குகின்றேன் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. ஆகையினால் பாருங்கள். இதுக்குத்தானே ஆசைப்பட்ட ராஜகுமாரா. வாழ்க பெண்மகளே. போயிட்டு வரீங்களா? ஓ நல்ல வேலையா போச்சு. ஓ வேலையே இதாத்தான் இருக்கேப்பா. இவர் நம்பி எல்லாம் போகாத. ரெடி பண்ணி வைங்க சாமி. இதையா இது எப்படியாவது இந்த ஜென்மத்துல முடியாது. பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள். வாழ்க பெண்மகளே.